மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 1 மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் என்ன நடக்கப் போகின்றது, ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கப் போகின்றதா, கடன் தொல்லை எல்லாம் முழுமையாக தீருமா, மிக மிக முக்கியமாக அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றதா அப்படிங்கிறத பற்றி ஒரு யோகம் கிடைக்குமா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக முடியும். அதற்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்ததொரு மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் எந்ததொரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்ததொரு காலகட்டம், இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகின்றது. பகைகள் எல்லாம் விலகி எதிலையும் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது மாறப்போகின்றது. தகராறுகள், வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை என்பது உண்டாகப் போகின்றது. நன்மை தீமைகளை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலோட முடிவெடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டுங்க. அப்படியே நீங்கள் எடுத்த அந்த முடிவுகளில் தீமை இருந்தால் அதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறைய போகின்றது. எடுத்த காரியத்தை வெற்றியோடு முடிப்பீங்க. எடுத்த காரியத்தில் எந்ததொரு தடங்கள் வந்தாலும் அதை எல்லாமே சமாளித்து விடுவீங்க. என்னப்படி எல்லாம் நடக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சக ஊழியர்களை நம்பி எந்ததொரு விஷயத்துலையும் இறங்கிடாதீங்க. சக ஊழியர்கள் தானே, நண்பர் தானே அப்படிங்கிற மாதிரி இறங்கி அதோடு பிறகு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாமல் இருப்பதும், யாரிடமும் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பதும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரும் மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே அடியோடு விலகப் போகின்றது. தடை ஏற்படுத்தியவர்கள் எல்லாமே தாமாகவே விலகி ஓடப்போகின்றார்கள். பண வரத்து என்பது சிறப்பாக இருக்கப் போகின்றது.
உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. இந்ததொரு காலகட்டம் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையும் இருக்க போகின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் மாறி சுமூகமான ஒரு நிலை உண்டாக போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளிகள் எல்லாமே முற்றிலுமாக குறைந்து அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை என்பதை வாழ்ந்து அனுகூலமான பலன்களை பெற்று பெரும் முன்னேற்றத்தை, பெரும் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளால் பெருமை, பெயர், புகழ் எல்லாமே உண்டாக போகின்றது. சாதக பாதகங்களை எல்லாமே பற்றி கவலைப்படாமல் இருப்பது உங்களுடைய பெரும் பலம் என்றாலும் எந்ததொரு நேரத்தில் யாருக்காக, எதற்காக நாம் துணிஞ்சு எந்ததொரு விஷயத்துலையும் இறங்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்படுங்க. அதாவது இவனுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களை அறவே ஒதுக்கிடுங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். நீங்கள் எதிரிகளோட இருந்த நிலை எல்லாமே அடியோடு விலகப் போகின்றது. அதாவது ஒரு தொழில் வியாபாரம் அதன் மூலமாக ஒரு எதிரிகள் உருவாகியிருக்கலாம். ஆனால் தற்போது காலகட்டத்தில் அது அனைத்திற்குமே ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது. எதிரிகள் தெரித்து ஓடப்போகின்றார்கள். பேச்சு திறமையால் காரியங்களை சாதித்து சாதகமான பலன்களை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபங்கள் என்பது உண்டாக போகின்றது. பயணங்கள் என்பது வெற்றிகளில் முடியுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது என்பது குடும்ப ரீதியாகவும் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகுங்க. உங்களுடைய வாக்கு வன்மையால் அனுகூலமான பலன்கள் என்பது கிடைக்கப் போகின்றது. எந்ததொரு காரியத்தையும் யோசித்து செய்வது என்பது உங்களுக்கு நல்லதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே அடியோடு குறைய போகின்றது. காரியத்தில் வெற்றியும் நன்மையும் உண்டாகிவிடுங்க. எடுத்த காரியம் என்பது உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தடைகள் வந்தாலும் அதை எல்லாமே முறியடித்து தடைகளை தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் உண்டாக்க கொடுப்பாருங்க. சுய நம்பிக்கை என்பது அதிகமாக போகின்றது. உங்களுடைய ராசிநாதனான புத்தி தெளிவு பிறக்கப் போகின்றதுங்க. எந்ததொரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் என்பது உண்டாகிவிடும். மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் இருந்து எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் என்பது இன்றைய தினத்தில் கிடைக்கப் போகின்றது. தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையில் நிச்சயமாக செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகிடுங்க. எதிர்பார்த்த பண உதவி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கப் போகின்றது. நல்லதொரு வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு என்பது உண்டாக போகின்றது. சம்பள உயர்வோட வேலையில் ஒரு மாற்றம் என்பது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தவர்களுக்கு அதுவும் கிடைக்கப் போகின்றது. இப்படி பல வகைகளில் பல நன்மைகள் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டாகும். திருமண வாழ்க்கையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியுங்க. கணவன் மனைவி இடையே இருந்த அந்யோன்யம் அதிகரித்து அனுகூலமான பலன்கள் என்பது கிடைக்கப் போகின்றது. திருமணத்திற்காக வரன் பார்த்தவர்கள் நொந்து நூலாகி வெந்து வேதனைப்பட்டு உட்கார்ந்து கொண்டவர்கள், அதாவது இது எல்லாம் பண்ணியும் இது எல்லாம் செய்தும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக ஒரு வரன் பார்த்து வேதனைகளில் இருந்தவர்களுக்கு நல்லதொரு வரன் இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் தேடி வரப்போகின்றதுங்க. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை என்பது அமோகமாக மாறிவிடும். குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு நிலை என்பது உருவாக போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். மதிப்பும் மரியாதையும் பிள்ளைகளால் சமூகத்தில் உயரப்போகின்றது. மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி பெரியதொரு வெற்றியை பார்ப்பீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் கொடி கட்டி பறப்பீங்க. தொழில் ரீதியாக இருப்பவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வியாபார ரீதியாக இருப்பவர்கள் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடிப்பீங்க. எதிரிகளே இல்லை என்ற ஒரு நிலையும் உருவாக போகின்றது. எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். எடுத்த காரியம் ஒவ்வொன்றிலும் லாபம் என்பது உண்டாகப் போகின்றது. தடைகள் எல்லாம் தகர்த்து எறிய போகின்றீர்கள். யாரும் எதற்காகவும் உங்களுக்கு எந்ததொரு நேரத்திலையும் தீங்கி இழைத்திட முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவிற்கு எச்சரிக்கையோட கவனத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள்.
பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றதுங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பி விடாதீர்கள். நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள். நம்பி ஏமாற்றுபவர்கள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள். உடல் ஆரோக்கியம் என்பது இந்ததொரு காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கப் போகின்றது. இயற்கையாக எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியம் என்பது அமையும். செயற்கையாக நீங்களாகவே எந்ததொரு உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு விடாதீர்கள். கூட பழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால யார் நல்லவன் கெட்டவன் என்பதை புரிந்து கொண்டு பழகலை அப்படின்னா நீங்கள் எளிதில் தீய பழக்கங்களுக்கு ஆளாகி விடுவீர்கள். ஆகையால் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. எச்சரிக்கை அப்படிங்கிறது எந்ததொரு விஷயத்துலையும் உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் தேவைப்படுகின்றது. நண்பர்கள் பக்கபலமாக இருக்கப் போகின்றார்கள். உறவினர்களால் பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. செய்யும் தொழிலில் முன்னேற்றம், ஏற்றம், மாற்றம் இது எல்லாமே உண்டாகிடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைத்து கொள்ள போகின்றீர்கள். அனைத்து விஷயத்தையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். ஆடை ஆபரணங்கள் என்பது சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்ததொரு காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு மாறப்போகின்றது. சனி பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரப்போகின்றாருங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் விடிவு காலம் என்பது பிறக்கப் போகின்றது. மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது கதவை தட்டப்போகின்றது. திடீர் என்று எங்கிருந்து வருதோ அப்படின்னு தெரியாது. ஆனால் உங்களை தேடி வாய்ப்புகள் என்பது வரும். அதன் மூலமாக ஒரு புதையல் வாய்ப்புகளோ அல்லது கோடீஸ்வர நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ நிச்சயமாக வருங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சின்ன வாய்ப்பு தானே அப்படி சொல்லிட்டு விட்டுடாதீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை போல சின்ன சின்ன வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. சூது, மது, மாது, லாட்டரி, ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்திடுங்க. இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அடிமையானால் கூட அது உங்களுக்கு பெரும் பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்திடுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்ததொரு காலகட்டத்தில் நிச்சயமாக 100% உறுதியாக சொல்லலாம் முடிவுக்கு வரும் என்று. எப்படி திடீர்னு கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா பிரபலங்களுடைய நட்பு, விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கப் போகின்றது. அதன் மூலமாக தொழில் வியாபாரத்தில் பெரும் அளவிலான ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க. அந்ததொரு லாபத்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றீர்கள். யமனாக வரக்கூடியவர்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமையும் உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் இருக்கின்றது. உங்களால் யாரையுமே எதிர்க்கக்கூடிய ஒரு அளவிற்கு சக்தியையும் யாரையுமே துணிந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு துணிந்து எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையையும் குரு பகவான் கொடுக்க போகின்றாருங்க. ஆகையால் ஐயோ நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாம் இல்லாமல் செய்கிறது சரி அப்படின்னா யாராக இருந்தாலும் எதிர்க்க தயாராக இருங்க. வெற்றி என்பது உங்கள் பக்கம்தான். நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக மாறிவிடுங்க. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்லாம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக கொடிக்கட்டி பறக்க போகிறீங்க. யாராலும் அசைக்க முடியாத ஒரு இடத்திற்கு உயரப் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியும். இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 150 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.